சீமான் கட்சியிலிருந்து வெளியேறிய நீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுறத நாங்க பார்க்குறோம். ஏன் விஜய்க்கு ஆதரவு? ஆதரவு அப்படிங்கிறத விட உண்மையை பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஆதரவுன்னா என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான் ஆதரவு. நான் இருக்கிற யதார்த்தத்தை பேசுகிறேன், அது ஆதரவாக அமையுது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் வாழ்த்து, கொடி அறிமுகப்படுத்தினா வாழ்த்து, பந்தக்கால் நட்டா போட்டு புசியாண்டோடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருந்தவர் அந்த மாநாட்டில் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் காலையிலேயே தம்பி ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, லாரி அடித்து செத்து போவேன் இவர் பேசின உடனே தான் நான் போட்டேன். மாநாடு நடந்த மறுநாள் யாரை நாம் நடிகராக நினைத்திருந்தோமோ அவர் தலைவராக மாறிவிட்டார், யாரை நாம் தலைவராக நினைத்தோமோ அவர் நடிகராக மாறிவிட்டார். இது காசி ஆனந்தனுடைய கவிதை. இதை போட்டு விஜய் அண்ணன் நானும் இருக்க படத்தை போட அது சீமானுக்கு பெரிய ஒரு எரிச்சலை. ஆமா, நீங்க அவர் நடிகர்னு சொல்லிட்டீங்களே. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னாகாதுன்னு ஏன் சொல்றாங்க? யார் சொல்றா? சீமான் சொல்றாங்க. ரெண்டையும் எப்படி சீமான் சொல்றாரு? ஒரே இதுல அவர் தமிழ் தேசியம் என்னன்னு தெரியாது, திராவிட தேசியம் என்னன்னு தெரியாது. சீமான் பேசுவது தமிழ் தேசியம் இல்ல, தன் தேசியம். தான் வாழ வேண்டும், தான் வளர வேண்டும் என்றால. இல்லைன்னா இதே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வேல்முருகன் தமிழ் தேசிய கருத்தில் முதல்ல அதாவது 1991 ராஜு கொலை இங்கே நடக்கிற போது அன்றைக்கு விடுதலை புலிகள் பேரையும் ஈழ விஷயத்திலும் பேச பயந்து போது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் இவங்களோட இணைஞ்சவரால் செயல்பட முடியல? சீமான் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அவர் ஒரு அரசியல் அடியால், அரசியல் கூலி மாதிரி செயல்படுவார். இப்போ கொள்கைக்காக நிற்கிறவன் ஒத்த கொள்கைக்காக நிற்பான், அதில் தனக்கு இழப்பே ஏற்பட்டால் கூட. ஆனால் சுய லாபம் தான் வேணுங்கிறவன் அந்த கூலி. இப்போ விசுவாசத்துக்கு கொலை பண்ணுறவன் இருக்கான், ஆனால் கூலிக்கு கொலை பண்ணுறான். அவனுக்கு என்ன இருக்கான்? மனித உயிருக்கு மேல் அவனுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. காசு கொடுத்தா கொண்டுருவான். அந்த மாதிரி இவர் யாரை காசு கொடுத்தோ எவனை வேணாலும் பேசினாலும் இவர் போய் அரசியல் பேசிட்டு இருப்பார். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். 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 அதாவது சீமான் கட்சியிலிருந்து வெளியேறிய நீங்க நிறைய விஜய்க்கு ஆதரவாக பேசுறத நாங்க பார்க்குறோம். ஏன் விஜய்க்கு ஆதரவு? இல்லை, விஜய் எனக்கு நான் ஆதரவு அப்படிங்கிறத விட உண்மையை பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஆதரவுன்னா என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான் ஆதரவு. நான் இருக்கிற யதார்த்தத்தை பேசுகிறேன், அது ஆதரவாக அமையுது. எனக்கு விஜய் அவர்கள் 2010 பழக்கம். வேலாயுதம், ஜில்லா, புலி இந்த படத்தில் நான் இணை இயக்குனராக வேலை செஞ்சேன். அப்போவே அவருக்கான அரசியலுடைய ஆர்வம்லாம் இருந்தது. வெளியே பார்த்து எப்படின்னா, சீமான் அவர்கள் அவர் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக பேச ஆரம்பித்தார். அதுக்கு முன்னே நீங்கள் 2006 தேர்தலில் வணக்கம் தமிழகம்னு சன் டிவி காலையில் போவோம். அப்போ ஒரு இன்டர்வியூ 2006 2011 திமுக ஆட்சியில் தான் ஈழ இனப்படுகொலை நடந்தது. அந்த இன்டர்வியூவில் சீமான் அவர்கள் பேசும்போது திமுகவுக்கு பெரிய ஆதரவாகும். அப்போ சூப்பர் ஸ்டார் விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் சிவாஜின்னு இருக்கும்போது சிவாஜி அவர்கள் தமிழ் குடியில் பிறந்தவர், எம்ஜிஆர் அவர்கள் வேறு ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர், அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டார். அதே மாதிரி கமலஹாசன், ரஜினிகாந்துடைய தலைமுறை வருகிற போது பரமக்குடியில் பிறந்த கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ஆகாத, எங்கேயோ பிறந்த ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டுலாம் பேசினார். அப்போ விஜய் அண்ணனுடைய அவங்க அம்மாலாம் அழைச்சி பேசுனாங்க, நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்க தம்பின்ட்டு. அப்போலேருந்து விஜய் மேலே இதுவாக இருந்தது. அப்புறம் நடுவில் பகலவன் கதை அண்ணன் சொல்லி படம் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. திடீர்னு இவர் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது, அது மராட்டியனா இந்த தமிழனா போட்டிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் எதிராக பேசியிருந்தவர். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் வாழ்த்து, கொடி அறிமுகப்படுத்தினா வாழ்த்து, பந்தக்கால் நட்டா போட்டு புசியாண்டோடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லிகிட்டு இருந்தவர் அந்த மாநாட்டில் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் காலையிலேயே தம்பி ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, லாரி அடித்து செத்து போவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்போல்லாம் நாம் தமிழில் இருக்கிறேன். எனக்கு அவர் பழக்கமாக இருந்தாலும் கூட நான் எந்த வாழ்த்தும் போடல. ஆனால் அது ஒரு பண்பு முறை போடணும். ஆனால் சரி, நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் நாம் தமிழரில், விஜய்க்கு அவர்களுக்கு வாழ்த்து போடுறது நம்ம கூட சார்ந்திருக்கிற தம்பிகளுக்கு கடுப்பாயின்னு போடல. ஆனால் சீமான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். இவர் பேசின உடனே தான் நான் போட்டேன். மாநாடு நடந்த மறுநாள் யாரை நாம் நடிகராக நினைத்திருந்தோமோ அவர் தலைவராக மாறிவிட்டார், யாரை நாம் தலைவராக நினைத்தோமோ அவர் நடிகராக மாறிவிட்டார். இது காசி ஆனந்தனுடைய கவிதை. இதை போட்டு விஜய் அண்ணன் நானும் இருக்க படத்தை போட அது சீமானுக்கு பெரிய ஒரு எரிச்சலை. ஆமா, நீங்க நடிகர்னு சொல்லிட்டீங்களே.
இல்லை நான் கவிதையை போட்டேன், அந்த கவிதையை அது அவங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒருத்தர் சொல்கிறாருன்னா நான் அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கணும், தவறாக இருந்தால் நான் என்னை கன்வின்ஸ் பண்ணணும், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பெரியார் இதில் வந்து இவராக பேசாத டிசம்பர் 24 2024 வரைக்கும் பெரியாரை வந்து ஆதரித்து பேசிட்டு என்னைக்கு கோபால்ஜி, குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் சந்தித்தாங்களோ அதுக்கு வந்து பெரியாரை ஒழிப்பது தான் என் வேலைன்ன ஒன்று. இது சீமானனுடைய சொந்த கருத்தை ஒழிய கட்சியினுடைய கருத்து கிடையாதுன்னு நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன். அப்போ தான் வந்து பெரியாருடைய ஆதரவாளர்கள்லாம் சீமான் அலுவலகத்துக்கு ராவணன் குடிலுக்கு போராட்டம் பண்ண வரவங்க இது அவங்களாம் சொன்னது. நான் வந்து அது சீமானுடைய சொந்த கருத்து, கட்சியுடைய கருத்து இல்லைங்கிறா. கட்சி முழுமைக்கும் பெரியாரை எதுக்கலை. அப்போ சீமான்கிற தனிப்பட்ட மனிதனாக போராட்டத்தை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வச்சாங்க. அதுலேருந்து நமக்கு நிலைப்பாடு வெளியே வந்த பார்த்து இன்றைக்கு அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன பார்த்து நாம் தமிழ் தேசியத்தை முழுமையாக நம்புகிற ஆட்கள் நான் அப்படிங்கும்போது அந்த ஒரு கண்ணையும், ஏன்னா திராவிடமாக இருக்கிற ஒரு கண்ணையும் நம்ம மாதிரியான ஆட்கள் அவரை விமர்சிக்காத சரியாக பண்ணால் தட்டி கொடுப்பதும் தப்பாக இருந்தால் தட்டி கேட்டு அந்த ஒரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாகாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? யார் சொல்கிறா? சீமான் சொல்கிறாங்க. ரெண்டையும் எப்படி சீமான் சொல்கிறாரு ஒரே இதில் வச்சு. அவர் வந்து தமிழ் தேசியமும் என்னன்னு தெரியாது, திராவிட தேசியம்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா சீமான் கூட இவ்வளோ காலம் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் கூட நான் இவ்வளோ நாள் பயணப்பட்டாலும் அப்போ அவர் பேசியது எல்லாமே திராவிட இயக்க மேடைகளில் தான். கம்யூனிஸ்ட் மேடைகள், திராவிட இயக்க மேடையில் நிறைய மேடையில் பேசியிருக்கார். அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன், தம்பி பிரபாகரனின் தம்பி உங்கள் சீமான் பேசுகிறேன்னு தான் பேசுவார். நீ என்ன தீக்கான்னு கேட்குறான். ஆமாம், நான் ரத்தத்தால் சிவப்பு, ரத்தத்தால் திராவிடன் இதுன்னு அவர் பேசுவார். நான் தீக்கா, அதாவது இனத்தால் திராவிடன் அப்படின்னு அவர் பல இடத்துல அவர் அதனால் நான் வந்து தீக்கா அப்படின்லாம் பேசியிருக்காரு. பெரியாரினுடைய வளைந்த கைதடி தான் என் அண்ணன் பிரபாகரனுடைய கையில் AK-47 இருக்கிறதுலாம் யார் பேசுனது? சீமான் தான் பேசினார். பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள், பஸ் ஓட்டுகிறார்கள், விண்வெளியில் பறக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் பெரியார் தான், இவர் தான் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றாகாதுன்னா அன்றைக்கு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டவர்கள், ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவர்கள் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தார்கள் தான். ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு இந்த விடுதலை போராட்டம், தமிழ் தேசிய விடுதலை போராட்டம், ஈழ விடுதலை போராட்டம் திராவிட இயக்கங்கள் நடத்தி தான் நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் குடும்பங்களே சிவப்பு சட்டை போட்டுட்டு பள்ளியெடுத்து போவோம். யூனிஃபார்ம் வரும்போது வேறு எலிமெண்ட்ரி ஸ்கூலில். அப்போ பள்ளியெடுத்து போகும்போது கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்க ஒரு தமிழ் பேராசிரியர் கோவிந்தராஜன் நினைக்கிறேன் அவர் பேர். அப்பா 30-40 அவர் தான் தமிழும் தமிழர்கள் பற்றி வீரத்தையும் பாடத்தை மீறி சொல்லிக் கொடுப்பார். அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அப்படி பல திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் தான் தமிழினர்வை ஊட்டினார்கள். அவர்கள் பிரபாகரனை கொண்டாடினார்கள், ஈழ விடுதலை ஆதரித்தார்கள். நீங்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவிடம் போய் சங்கமித்து கொண்டு நீங்களே படித்து பெரியாரின் கருத்தை உள்வாங்கி விமர்சனம் பண்ணால் வேறு. ஏன்னா அப்படி இருந்தோம். இப்போ நம்ம அந்த கொள்கையை படித்து உள்வாங்கி முழுவதுமாக ஜீர்ணித்து ஆய்வு செய்கிற போது அது தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க தான் நீங்கள் எதிர்த்தா நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? சீமான் பேசுவது தமிழ் தேசியம் இல்லை, தன் தேசியம். தான் வாழ வேண்டும், தான் வளர வேண்டும்ங்கிறதுனால. இல்லைனா இதே தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வேல்முருகன் தமிழ் தேசிய கருத்தில் முதல்ல அதாவது 1991 ராஜு கொலை இங்கே நடக்கிற போது அன்றைக்கு விடுதலை புலிகள் பேரையும் ஈழ விஷயத்திலும் பேச பயந்து போது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன் இவங்களோட இணைஞ்சு இவரால் செயல்பட முடியல? தமிழ் தேசியம் தான் உங்கள் நோக்கம். அவர்களே தமிழ் தேசிய கருத்தில் உள்ளொன்றே சீமான் அண்ணனை அணுகி உங்கள் தலைமையிலேயே உங்கள் சின்னத்திலேயே நாங்கள் போட்டி போடுகிறோம் என்று சொன்ன பிறகு கூட நீங்கள் தனித்து என்ன சொல்கிறீங்க? தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே. தனிச்சுன்னா எதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு? அதாவதுமா கட்சிக்குள் கூட்டணிக்காக எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? இல்லை கூட்டணி போகணும்னா அந்த கட்சியிலே போய் இணைஞ்சிக்கலாமே, எதுக்கு தனி கட்சி? அதாவது உங்கள் இறுதி இலக்கு ஒன்றா இருக்கும். இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுக்கு என்ன இலக்கு? சமத்துவ பொருளாதார ரீதியாக. ஆனால் தனிப்பட்ட இலக்குகள் வேறு வேறு. சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன? பொருளாதார சமத்துவம் அடைய வேண்டும், ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது, முதலாளித்துவம் தொழிலாளர் வர்க்கம் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட நோக்கம். எதுக்காக 2 கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சிருக்கு? ஒரே கொள்கை தானே. ஏன் பிரிஞ்சிருக்காங்க? பயணம் வெவ்வேறையாக இருக்கும், பாதை வெவ்வேறையாக இருக்கும், போய் சேர்ற இடம் ஒன்றா இருக்கும். நம்ம இப்படி போகலாம்,
இந்தியா மீது சீனா போர் எடுத்து வருகிற போது அதில் இருக்க முரண்பாட்டில் தான் சிபிஐ சிபிஎம் பிரிந்தது. ரெண்டு பேர்த்துக்கும் நோக்கம் ஒன்று. சரி, திமுகவிலிருந்து திமுக எதுக்காக பிரிந்தது? என்ன கொள்கை வித்தியாசம்? தேர்தல். திமுகவிலிருந்து அண்ணா திமுக எதுக்கு பிரிஞ்சது? அது தேர்தல் அரசியல். திமுகவினுடைய கொள்கை என்ன, அண்ணா திமுகவினுடைய கொள்கை என்ன சொல்லுங்கள்? சேம் தான். ஏன் பிரிஞ்சுது? அப்போ கொள்கை ஒன்றாக இருந்தால் கூட உங்கள் பயணமும் பாதையும் வெவ்வேறாக இருக்கிறது, இலக்கு ஒன்றாக இருக்கிறது. அப்பொழுது பிரிந்து வந்தவர்கள் இப்போது தற்கால சூழலை கருத்தில் கொண்டு வெல்ல வேண்டும். ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகிற போது தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நாம் நல்லவர்கள் பிரிந்தே கிடைக்கிற போது கெட்டவர்கள் வென்று விடுகிறார்கள். அப்போ நல்லவர்கள் கொஞ்சம் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு கூட்டணியில் ஒன்று சேர்கிற போது குறைந்தபட்ச வேலை திட்டத்தின் கீழ் இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்றுதான். ஏன் ரெண்டு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டும் சிபிஐயும் சிபிஎம் வெவ்வேறு இருந்தாலும் கூட ஏன் திமுக கூட இருக்குது? ஏன் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணிக்கு சிந்திச்சு பாருங்கள். காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த ஐயா பெரியார் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ் கட்சி ஒழிக்க வேண்டும் என்று தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. எதற்காக இன்றைக்கு ஒன்றா சேர்ந்து தேர்தல் நிற்குது? இதை விட பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி. அப்போ அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எதற்காக அம்பேத்கரை இதாக வைத்துக்கொண்டு பெரியாரை உள்வாங்கி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இதாக நிற்கிது? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தால் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வள்ளுவர், பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கரை வைத்து ஒரு கட்சி நடத்துவது. எதுக்கு போய் கூட்டணியில் சேர்றாரு? நீங்க ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுறீங்க? ஏன் தாவே தமிழக வாழ்வு? அதாவது நான் பேசுவது ஆதரவாக போகுதுன்னா அதை தான் சொல்ல வந்தேன். சீமான் அவர்கள் இதை பேசுகிற போது சீமான் உண்மைக்கு முரணாக பேசுகிறார். விஜய் இந்த இடத்தில் சரியாக இருந்தால் இந்த இடத்தில் நான் பேசுவது அவர்கள் கொண்டிருக்க கருத்துக்கு ஒத்த கருத்தாக இருக்கிறது இல்லைங்களா? நான் ஏன் அங்கேருந்து இதில் இருக்கேன்னா, அங்கேயும் எங்களுக்கு தேசிய தலைவர் பிரபாகரன், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தலைவர் பிரபாகரன் தான். அதை முன்னெடுக்கிற போது தமிழ் தேசியத்தில் பயணப்பட்ட நாங்கள் இது சின்னதோ பெருசோ அப்படின்லாம் சிந்திக்காமல் செயல்பாட்டில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதுனால அண்ணா வேல்முருகன் நாங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழருக்கு பெருவாரி இப்போ மட்டும் இல்லை, நான் இப்போ சேர்ந்தேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில். முதல்ல கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை அங்கேருந்து வந்த ஜெரவன்குமார், முருகானந்தம், பல பேர் கன்னியாகுமரி நாகர்கோவிலிருந்து வந்த தமிழ், இவங்க எல்லாமே வேறு. ஏன்னா இப்போ எங்கே போய் பிஜேபியில் போய் சேர முடியுமா? நம்மளால் சேர முடியாது. நான் போகிற பசங்களை பெரும்பாலானே தடுத்து வச்சுருக்கேன். ஆனால் சீமானால் பல பேர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த கட்சிக்காக உழைத்து கொடியேற்று பல பேரை பகைத்து கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ நீங்கள் எதிர் சித்தாந்தத்தில் இருப்பதை விட நமக்கு அனுசரியான ஆதரவையான ஒரு சித்தாந்தத்தில் கட்சி நடத்தக்கூடிய தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பது தார்மீக கடமை என்ற காரணத்தால் நம்ம இருக்கிறோம். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு RSS சாயல் இருக்கு. இப்போ பாரதி விழாவில் கூட அவர் பேசும்போது அது சர்ச்சைக்குள்ளானது. அது போக பிராமணிய கடப்பாறையை எடுத்து திராவிடத்தை உழைப்பேன்னா அது எப்படி? அதான் நான் ஏற்கனவே இதில் பேசியிருக்கேன். சீமான் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. என் அனுபவத்தில் இது எந்த அவர் ஒரு அரசியல் அடியால், அரசியல் கூலி மாதிரி செயல்படுகிறார். ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறோம்னா, இப்போ கொள்கைக்காக நிற்கிறோம், ஒத்த கொள்கைக்காக நிற்பான். அதில் தனக்கு இழப்பே ஏற்பட்டால் கூட. ஆனால் சுய லாபம் தான் வேணுங்கிறவன் அந்த கூலி. இப்போ விசுவாசத்துக்கு கொலை பண்ணுறவன் இருக்கான். இனத்தின் போய் ஈழத்தமிழருக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் சண்டை வருதுன்னா அந்த நடந்த அவன் ஈழ தேசியத்தை நம்புகிறான், நாங்கள் தமிழ் தேசியத்தை நம்புகிறோம், சண்டை போட்டுக்கிறோம். அது உயிர் புள்ளி கொள்கைக்காக நடக்கிறது. ஆனால் கூலிக்கு கொலை பண்ணுறான் அவனுக்கு என்ன இருக்கும்? மனித உயிருக்கு மேல் அவனுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. காசு கொடுத்தா கொண்டுருவான். அந்த மாதிரி இவர் யாரை காசு கொடுத்தோ எவனை வேணாலும் பேசினாலும் இவர் போய் அரசியல் பேசிகிட்டு இருப்பார். என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இத்தனை நாளாக பாரதி தவறு கிடையாது. பாரதி ஆண்டது எத்தனை வருஷம்? 39 ஆண்டுகள். 39 ஆண்டுகள் பாரதி ஆரிய கருத்தின் மூலமாகத்தான் தமிழை பார்த்தார் ஒழிய அவர் தமிழை வளர்க்க வேண்டும் என்று பாடியவர் இல்லை. எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதிலே தான் பாடுறார். தமிழ்நாடே அவருக்கு தாய்நாடு இல்லை, தந்தையர் நாடுன்னு தான் அவர் சொல்கிறார். அப்புறம் சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போங்கிறார். 3000 ஆண்டுகள் ராவனுக்கு சண்டை. இந்த நாட்டின் ஒரு மித்தாலஜி, அதாவது புராண கதைகள் வரைக்கும் இன்ன வரைக்கும் அயோத்தியில் கோயில் கட்டின நாள் தான் இந்தியாவினுடைய சுதந்திர நாள்னு பேசுகிறவங்களாம் இருக்கான். யாருக்கும் சண்டை? ராமர் எதுக்காக இலங்கைக்கு போகிறாரு? அங்கே ஆண்டு இருந்த யார்? ராவணன். அவன் யார்? தமிழ் மன்னன். அப்போ அந்த இடம் யாருது? தமிழருடைய நிலம். அதுக்கப்புறம் தான் கனக விஜயன் ஒரு திருடன் ஒரிசாவிலேருந்து இங்கே வரான். வரலாறு மகாவம்சத்தில் எழுதி வச்சிருக்க பிரகாரமே அவன் இங்கேருந்து அங்கே போகும்போதே ஒரு தமிழ் பெண்கள் தான் வரவேற்றதாக அவன் மகாவம்சத்திலே எழுதி வச்சிருக்கிறான். அவன் சிங்கள தீவிற்கு பாலமைப்புங்கிற பாரதி எப்படி தமிழர்களுடைய நலத்துக்கு இதாக இருப்பார்?
புரட்சிகர கவிஞர் பேசுகிறாரு. அதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பாரதி இதெல்லாம் பெண் விடுதலை பற்றி பாடியிருக்கிறார், அதை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அது சிறப்பு. அதை நம்ம எதுக்கலையே, நம்ம சீமானுக்காக நான் பாரதி எதுக்கல. பாரதி எதையெல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாக எழுதியிருக்கிறாரோ அதையெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டு நான் அதை பயன்படுத்தி என் இனத்தை வளர்ப்பதற்குத்தான் பார்க்க வேண்டிய ஒழிய அவர் மாற்றி எழுதுனா அவர் விமர்சிக்கிறது என் வேலை இல்லை. சீமானுக்கு அது வேலை. பெரியார் வந்து 93 ஆண்டுகள் ஆயிருக்கார். பாரதி எத்தனை? பெரியாரை விட 3 வயது இளையவர் பாரதி. ஐயா வந்து 1879, இவர் 1882. 93 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவன் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். அதில் எது இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் நல்லதோ அதை உள்வாங்கி கொண்டு நீ எதிரிக்கு எதிராக செயல்பட வேண்டிய ஒழிய அவரை வச்சு நீ முதல்ல என்ன பண்ணீங்க? பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் எதிராக நிறுத்துனீங்க. அதாவது 1973 பெரியார் அவர்கள் இருக்கிறார். பெரியார் இறந்து 2 வருடம் கழித்து தான் அண்ணன் இயக்கத்தையே கட்டினாருங்க. அந்த நேரத்தில் இயக்கத்தை இந்த தமிழ் மண்ணில் பயிற்சி கொடுத்து பொருளாதார உதவி கொடுத்து ஆயுதங்கள் செய்து கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். திமுக இல்லை, திராவிட இயக்கங்கள். திமுகவில் இருக்க இன்னும் பல பேர். உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை இப்போ சொல்கிறேன். பல பேர் பிரபாகரனை நேசிப்பவர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஈழ விடுதலைக்கு ஒரு சிறு துரும்பை கூட சீமான் கிள்ளி போட்டது கிடையாது. என்னடா நீங்கள் இப்படி சொல்லலாம், பிரபாகரனை பற்றி அப்படி பேசுகிறாங்க. இவர் பேசுனதெல்லாம் 2009க்கு அப்புறம். 2009 ஈழ போரே முடிஞ்சிருச்சு. சண்டை நடந்து கொண்டு இருக்கும்போது உதவியர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் வேல்முருகனுடைய குடும்பம் அன்றைக்கு விமானப்படையினுடைய தாக்குதலுக்கான விமானத்தை வெள்ளை பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் அது எங்கே கிடைக்கும்? முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள் தான் கிடைக்கும். எல்லா பங்குலையும் கிடைக்காது. அதுக்கான காரணகாரியம் சொல்லி பெற்று கொடுத்தது இது. இவங்க எதுவுமே பேசுறதில்லை. பல போராளிகளை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட பல போராளிகளுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தால் கூட தம் சட்டமன்ற உறுப்பினருடைய வளாகத்திலேயே தன்னுடைய விடுதலையை வைத்தியம் பார்த்து பெரும் தொகையை செலவு பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு பல போராளிகள் அனுப்பியவர் வேல்முருகன். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சீமானுக்கு அப்படி ஏதாவது வரலாறு உண்டா?